இந்த ரூபாவை ரிலீஸ் பண்றதுக்காக ராஜமாதா கிட்டே ஜங்கு கிட்டே ஒரு டீலிங் போட்டுட்டாரு. நம்ம அரசர் ரிலீஸும் பண்ணிட்டாரு. இது சரியா வருமா இல்ல ரிலீஸ் பண்ணது தப்பா போகுமா? நம்ம அரசரும் தேவோன்னு பேசிட்டு இருக்கிறத நயனா வந்து பாத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இவங்க 2 பேரை பார்த்ததும் நம்ம நயனாவுக்கு ஷாக்கா இருக்கு. அதனால அரசரை பார்த்து கேட்குறாங்க, சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் நீங்க 2 பேரும் எப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க, தேவோன் எப்படிங்க அப்படின்னு கேட்குறப்போ தேவோன் இருந்துட்டு இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரணுமோ அதை சொல்லிட்டேங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நயனா கேட்பாங்க, தேவோன் எப்படி நீங்க மீட் பண்ணி பேசுறீங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. இல்ல அரசனுக்கு சில ஆர்டர் கொடுத்துருந்தாரு, அது வந்து தேவோன் கிட்ட நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது, பேச வேண்டியதாக இருந்தது. உங்ககிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் தேவோன் கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி திடீர்னு என்ன மீட் பண்ணும் அப்படின்ட்டு வந்திருக்கீங்களே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயனா கேட்கறதுக்கு, உனக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல, ரூபாவை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறவங்க என்னது ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு இப்பதான் நயனாக்கு தெரியுது. ஷாக்காரா? அதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்கள் இருக்கு. நயனா அரசர் வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காரு. ரூபாவை ரிலீஸ் பண்றதன் மூலியமாக ஒரு பொலிட்டிக்கல் டீலிங் போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த ரூபாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல நயனா முகம் ஒரு மாதிரி வாடி போயிடுது. என்ன நயனா இதுல உனக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்ல அப்படிங்கிறாங்க. என்னத்த கருத்து இருந்து என்ன பண்றது, அரசருக்கு எதிராக நான் என்னத்த சொல்றது அப்படிங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல சொல்லிங்க, நான் அரசரா இருக்காரு, நான் தானே இருக்கேன், நீ என்கிட்ட சொல்லு, நான் என்ன போய் சொல்லவா போறேன் அரசர் கிட்ட அப்படிங்கிறப்போ, அரசர் என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்படி பண்ணிருக்க கூடாது, அந்த ரூபாவை எந்த டீலிங்காகவும் ரிலீஸ் பண்ணிருக்கவே கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. இந்த ஜங்கு ரூபா இந்த 2 பேருமே இந்த நாட்டுக்கு தீயவர்கள் கிடையாது, இந்த நாட்டுக்கே தேவையில்லாததுங்க. கெட்டவங்களா இருந்தா கூட ஏதாவது தண்டனை கொடுத்து கொஞ்ச நாள் திருந்திருவாங்கன்னு நினைக்கலாம். இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, ஜெயில போட்டாலே திருந்தாது. இதுகளை ஜெயில போடுற மாதிரி போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி திருந்த போகுதுங்க? அரசருக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லை அப்படின்னு கொஞ்சம் பிராங்காவே திட்டிடுறாங்க அரசருக்கு. நயனா நீ ரொம்ப பிராங்கா பேசிட்ட, பட் இருந்தாலும் உண்மைதான், இந்த நாட்டு அரசருக்கு கொஞ்சம் கூட அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. இவெல்லாம் ஒரு முட்டாள் அரசன் அப்படிங்கிறப்போ யாராவது கேட்க போறாங்க, கேட்டா கேட்டு போட்டோம், இந்த ஒரு முட்டை அரசன் இவனுக்கு என்ன முடிவு எடுக்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு திட்டுறாரு. கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அப்புறம் 2 பேரும் கிளம்புவாங்க. அந்த சமயத்துல தள்ளி நின்று பாக்குற நம்ம தேவன் தான் ரொம்ப பாவம், அவருக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, ஒன்னும் பண்ணாம தள்ளி நின்று பார்த்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. அந்த சமயத்துல அரசர் வந்துட்டு கேட்பாரு, இத பாரு நயனா, உன்னோட அம்மா இறப்புக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது ஜங்குன்னு சொன்னேன், ஜங்கு ஏன் காரணம், அதுக்கான காரணம் என்ன எனக்கு டீட்டெயிலா சொன்ன அப்படின்னா நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவேன். ஏன்னா நீ ஒருத்தையே வந்துட்டு உன் அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா அப்ப நீ ஜங்கையும் ரூபாவை எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கும், அதுக்காக தான் கேட்கறேன் அப்படிங்கிறப்போ, என் அம்மா இந்த மாதிரி இறந்து போன அரசருக்கு மெய்டா இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஆச்சரியமா கேட்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அரசர் இறந்து போனதுக்கு அப்புறமாக அடுத்தடுத்து கோர்ட் மெய்டு கோர்ட் லேடிஸ் எல்லாம் வந்து இறந்துட்டே வந்தாங்க. அது ஒரு மர்மமான முறையில் அவங்க இறந்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து வரவே இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அது ஒரு மர்மமாவே இருக்கு. ஸோ என் அம்மாவும் கோர்ட் மேடா இருந்திருக்கிறதுனால தான் எனக்கு அந்த டவுட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமாக, சரி சார் நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு நான் என்ன கேட்பா. என் வீடு வந்து இங்கே அங்கேன்னு அப்படி சொல்றப்போ, சரி ஏன் திடீர்னு கேட்கிறேன் நான் அரசர் கேட்கறதுக்கு, இல்ல நீங்க எங்க தங்கியிருக்கீங்க பக்கத்துல தான் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு அதிகாரி, கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் இருக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற யாராவது கிட்டே நான் தகவல் கொடுத்துட்டு வருவேன் இல்லையா, இல்ல உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா என்ன பாக்குறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு இல்லையா, அதனாலதான் கேட்கறேன் அப்படிங்கிறப்போ, இல்ல என் வீடு இங்கதான் அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு நடந்துகிட்டே வருவாங்க. நயனாவும் இந்த வீதியா சார் அந்த வீதியா சார்னு கேட்டுக்கிட்டே வருவாங்க. நம்ம அரசருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நயனா நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் சில வேலைகள் இருக்கு, அது முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க. அதுதான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிம்மோட வீடு அப்படிங்கிறது நம்ம அரசருக்கு தெரியாது, நயனாக்கு தான் தெரியும். இந்த வீட்டுக்கு பக்கத்துல இல்ல, நான் நாடு முழுக்க சுத்திக்கிட்டே இருப்பேன் நயனா, அதனால எனக்கு ஒரு இடத்துல வீடு அப்படிங்கிறது கிடையாது. திடீர்னு பாரு இந்த வீட்டுல வந்து தங்குவேன், அப்புறம் அடுத்த வீதியில வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்கு அங்க தங்குவேன் அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்க மிஸ்டர் கிம்மோட சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே கூப்பிட்டு வந்துருவாங்க. நம்ம அரசருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் ஓ இது கிம்மோட வீடா, சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு வராங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கமிஷனர் தான் இருப்பாங்க. கமிஷனர் கிட்ட ஏற்கனவே நம்ம அரசர் வந்து நயனா பத்தி எல்லாம் கேட்டிருக்கிறதுனால கமிஷனர் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்லை, ஏன்னா நான் அரசன் அப்படிங்கிறதே நயனாக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே கமிஷனர் கிட்ட அரசர் சொல்லிட்டாரு. அதனால வாங்க சார் என்ன எது நார்மலா பேசுறாங்க, ஆனா இது மிஸ்டர் கிம்முக்கு தெரியாது இல்லையா, அவரு பதறி அடிச்சுட்டு அரசரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு திபுதிபுன்னு வருவாரு. ஐயோ இவர் அரசரே கூப்பிட்டா குடிமொழிக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் டக்குன்னு வந்து கிம் கை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்படி பக்கத்துலயா போனேன்னா அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்து அப்படிங்கிறப்போ கிம்முக்கு ஒன்றும் புரியல. பட் அப்போதைக்கு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. சரி ஏதோ அரசர் வந்து நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராரு, நம்ம ஒரு அரசர்னு கூப்பிடக்கூடாது போல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சரி வாங்க உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதை கமிஷனர் கேட்பாங்க, எப்படிமா உனக்கு வந்து இவர் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில், இவர் வந்து அரசரால் நியமிக்கப்பட்ட சீக்ரெட் இன்ஸ்பெக்டரா,
ஒரு வாட்டி ஜெயிலுக்கு வந்திருந்தாங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ல இருந்து வந்து நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இவர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்லயே இல்லை, அரசரால் நியமிக்கப்பட்ட சீக்ரெட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு நாட்டில் நிலவரம் என்ன ஏதுன்னு அடிக்கடி என்கிட்ட வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் நயனா கேட்பா, நான் வந்து அரசரோட பர்சனல் மேடை பார்க்கணுமே, ஏன்னா எப்போ அவங்கள பார்க்கணும்னாலும் இங்கே தான் வந்து நயனாவை கூப்பிட்டு வருவாங்க, இங்கே தான் அரசரோட பர்சனல் மேடு இருப்பாங்க. அதனால தான் நயனா கேட்கறதுக்கு, இல்லை இல்லை அவங்க இங்கே இல்லைம்மா, உனக்கு அவங்கள பார்க்கணுமா, சரி என் கூட வான்னு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம தேவோனை தான் காட்டுவாங்க. தேவோனால மறக்கவே முடியல. அரசரும் நயனாவும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் அப்படியே சொசுருக்கு வந்துடுவாரு. அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற சமயத்துல தான் இந்த பொண்ணை பார்ப்பாங்க. சாய் கூடயே இருக்கிற இந்த பொண்ணு, பொண்ணு நீ எங்க எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வா அவங்க கூட பேசணும்னு கூப்பிட்டு போவாங்களா. அதை பக்கத்துல இருந்த இன்னொரு லேடி இந்த மாதிரி தேவன் இங்க இருந்து ஒரு லேடி கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசினார் அப்படிங்கறத மீனா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. எதுக்காக உங்களை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா, நீ எப்படி இங்க வந்த, நீங்க வந்திருக்கிறது வந்து நயனாக்கு தெரியுமா, நீ சாய் கூட தானே சேர்ந்து சுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கறதுக்கு, இல்ல ஒரு வாட்டி இந்த ஹெட் லேடி கிட்ட நான் திருடுறப்ப மாட்டிக்கிட்ட, அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க, சொசுருலையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சமயத்துல, ஓ அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு தேவன் வந்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்து வேணும்னா என்ன வந்து கேளு, எனக்கு வந்து சொல்லு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கும் நயனா கடையில என்ன பிரச்சனை, நீங்க எப்பவுமே க்ளோஸா தான் இருப்பீங்க, ஏன் இப்போ உங்க 2 பேரும் வந்து சரியா பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப, அது உன்னோட பிசினஸ் இல்லமா, உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு, என்னால் முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து, தேவோன் உங்களுக்கு தெரியுமா, அந்த ரூபாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ, ஆமா தெரியும், ஆனா அவங்கள மாட்டி விட்டதே நீங்க தான் அரசர்கிட்ட சொல்லி, அது தெரிய வந்ததுன்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நான் தான் அரசர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஒரு பொண்ணு போனாலே அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறப்போ, ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் மேன் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ, எனக்கு வந்து தங்க மாதிரி ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா, அரசரோட பர்சனல் மேடை நம்ம நயனாவால பார்க்க முடியறது இல்ல, இந்த ஜேட் லேடி தான் பார்க்குறாங்க. இந்த ஜேட் லேடி கிட்டையும் அதுதான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னை வந்து அரசரோட பர்சனல் மேடை என்கிட்ட காமிச்சாங்க, என் அம்மா கிட்டே அதே மாதிரி ஒன்று இருந்துதான், அது எப்படி மிஸ் ஆச்சு என்ன ஆச்சு அந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. நமக்கு அது ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, அந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஹேர் பின்னை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு அந்த ஹேர் பின்னை பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, தெரியலையேமா அப்படின்னு ஜேட் லேடி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசர் தன்னோட பர்சனல் மேடை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த அரசர், இறந்து போன அரசருக்கு கூட மேடா இருந்தவங்க, கோர்ட் லேடி இருந்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க, அதுல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்களும் வந்து அரண்மனைக்குள்ள மேடா இருந்திருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறப்போ, அரசரே என்ன மன்னிச்சிருங்க, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சரி இதுக்கு எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறீங்க, பரவாயில்ல போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு திக்குங்குது. அதுக்கப்புறம் ரூபாவை தான் காட்டுறாங்க. ரூபா வந்துட்டு இந்த ஜங்கு கிட்ட கேட்பாங்க, ஆமா பிளேக் நோயை பரப்பி விட்டதே நாம் தான், அதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறப்போ, நயனா தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணா. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து நயனாக்கு தெரியும், அந்த டாக்டரை வந்துட்டு கிராமத்துக்கு கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு, அதன் வகையில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒன்று டவுட் என்னன்னா, இது அரசருக்கு அது வரைக்கும் எப்படி போச்சு, நயனாக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை இல்லையா, நயனா கண்டுபிடிச்சிட்டா ஓகே, அரசருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. மேபி ஏதோ அதிகாரி கிட்ட சொல்லியிருப்பா, அப்படியே பேச்சு வழக்கில் காத்து வாக்கில் அப்படியே அரசருக்கு அதுக்கு போயிடுச்சு போல இருக்கு. நான் கண்டுபிடிச்சது நயனா தான் அப்படிங்கிறப்போ, அவ என்னோட லைனை ரொம்ப கிராஸ் பண்றா, அவளை முடிச்சு கட்டணும் அப்படின்ட்டு ரூபாக்கு இன்னும் கோலவெறி ஆகுது. அரசர் வந்து ஒரு டீலிங்கோட தானே ரூபா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரை வந்து நீங்க எடுத்துக்கணும், அவரை நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வேற யாருமே இல்லைங்க, நம்மளோட ஜி தான். நம்ம ஜியை ரெஃபர் பண்ணது வேற யாருமே இல்லை, மிஸ்டர் கிம் தான் அரசர் கிட்ட. அரசர் அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அன்னைக்கு மிஸ்டர் கிம் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அரசர் ரொம்ப நல்லவர், நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர், தப்பு பண்ணது அம்மா அப்படின்னு தெரிஞ்சா கூட அம்மாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருப்பா, அதனால இந்த பவரை நீ எடுத்துக்கோ, இதன் வகையில நாட்டு மக்களுக்கும் நம்ம நல்லது பண்ண முடியும், தப்பானவங்க வந்து இருக்காங்க இல்லையா அந்த ஜங்கு ரூபா, இவங்க கிட்ட இருந்து நாட்டையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றப்போ ஜியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்து இதை எல்லாருக்கிட்டையும் சொல்றப்போ எல்லாருக்கும் செம சந்தோஷம், அங்க நயனாவும் இருப்பாங்க, அவங்களுக்கும் சந்தோஷம் தான். அதுக்கப்புறமாக பேக் டு த ஃபார்முக்கு ரூபா வந்துட்டா. அந்த சமயத்துல தான் வந்து ரூபா இவங்களை 2 பேரையும் கூப்பிட்டு கேட்பா, அன்னிக்காரியும் அந்த அடியாலையும் கூப்பிட்டு, நாம எடுத்துட்டு வந்து அந்த மருந்துகள் எல்லாரையும் வழிப்பறி பண்ணாங்க இல்லையா, அது யார் என்ன கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண மேடம் அடியால் சொல்லுவான், நான் கண்டுபிடிக்க முடியல, ஏன் அப்படிங்கிறப்போ, என்ன திடீர்னு 4 பக்கம் வந்து அட்டாக் நடந்தது, மருந்துகளை திருட்டிட்டு போயிட்டாங்க, அது யாராவது பல்கா வெளியிட்டிருந்தாங்க நான் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், ஆனா அது எல்லா மருந்து கடைகளுக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருந்துருக்காங்க, அது யார் என்னன்னு கேட்கிறப்ப கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எங்களுக்கு கேன்சர் வந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பென்னோட ஃப்ரெண்டு ஜி இவங்க எல்லாருமே பேக்ல நின்றுட்டு இருந்திருப்பாங்களே தவிர்த்து வேற ஆட்களை செட் பண்ணி தான் வழிப்பறிய பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் கண்டுபிடிக்க முடியல, நம்ம ட்ராக் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருக்கு, பக்காவா கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாக்கு புரியுது. அதுக்கப்புறமாக ஜி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு இல்லைங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சப்போ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என் கூட ஒர்க் பண்றதுக்கு வரீங்களான்னு கேட்டப்ப வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு நயனா கிட்ட வந்து கேட்கறாங்க, நயனா உன்னால ஃபியூச்சர்ல சொல்ல முடியும் இல்லையா, ஆவிகள் வந்து உன்னை பொசஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சொல்றேன் அப்படின்னு கேட்கிறப்போ, சார் இவ்வளோ க்ளோஸா நம்ம பழகிட்டதுனால உண்மையை சொல்றேன்,
எனக்கு ஆவிகள் பொசஸ் பண்ணி குறி சொல்ற அளவுக்கு பவர் கிடையாது. என்னால ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்த்து கணிச்சு ஓரளவுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இருக்கே தவிர்த்து அதுக்கு மேல இல்ல. அந்த வாட்டி ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை பத்தி ரிசர்ச் பண்ண சொல்லி ஜி கிட்ட சொல்லியிருந்தேன், அதை வச்சுதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஏமாந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி பாவமா மூஞ்சி வச்சுப்பாரு. அதுக்கப்புறமாக தேவோனை தான் காட்டுறாங்க. தேவோன் வந்து அங்க நிறைய ஆட்கள் நிப்பாங்க. அவங்க மட்டும் ஸ்பீச் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த விலை நிர்ணயம் பண்ற டீம்ல இருந்து வெளியே போகக்கூடிய சப்ளையர்ஸ். இந்த நாட்டுல இருந்து மூல முடுக்குல இருந்து எல்லா இடத்துக்கும் இவங்க போவாங்க. இங்க நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு வரணும். இவங்க அனுப்புறதுக்கான காரணமே அதுதான். யார் எச் விலை வச்சு வைக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே, என்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வரதுக்காக தான் அனுப்புறாங்க. இப்போ மீன், அதுக்கப்புறம் பழங்கள் நிறைய வந்து கிடைக்கிறதுக்கான சீசனா இது. ஸோ அதில் நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். மற்ற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க பை பண்றதுக்கு முன்னாடி நாம நிறைய பை பண்ணணும், அதில் நிறைய லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜமாதா பார்க்கறதுக்காக அரசர் வந்திருக்காங்க. என்ன புதுசாக மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆளை எடுக்கணும் இல்லையா, அது எந்த பர்சன் அப்படிங்கிறது அரசர் மைண்ட்ல இருக்கு. அது நம்ம ஜி தான். அதை பத்தி சும்மா பேசுறதுக்கு ஃபார்மாலிட்டிக்காக ராஜமாதா பார்க்க வந்திருப்பாங்க. ராஜமாதாக்கு அது பிடிக்கலையா, அதனால இதை பத்தி அப்புறம் பேசலாம், எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ, அம்மா சரி இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும். இறந்து போன அரசருக்கு கோர்ட் மெய்டாவும் கோர்ட் லேடியாவும் இருந்தவங்களும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்கம்மா, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறப்ப இவங்க ஷாக் ஆயிட்டு, என்னடா பேசுற, இதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, அதுல ஒரு லேடிய பேலஸுக்கு வெளியே வந்து கொண்டிருக்காங்க. அது நம்ம நயனாவோட அம்மாவை தான் மனசுல வச்சு இவர் சொல்றாரு. அவங்க எல்லாம் மர்மமான முறையில் இறந்துருக்காங்கம்மா, அடுத்தடுத்து எப்படிமா இறக்க முடியும், அப்ப எந்த ஒரு நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க இறந்து போனதெல்லாம் வந்து எனக்கு தெரியுது, அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, இதுக்கு பின்னாடி மாமா ஜங்கு இருக்கிறதாக கூட பேசிக்கிறாங்களே அப்படிங்கிறப்போ, யாரடா சொன்னது, அது பயங்கரமான ரூமர், என் தம்பியை பத்தி தப்பு தப்பா அவங்ககிட்ட சொன்னது யாரடா, கூப்பிட்டு வாடா அவனுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ, ஐயோ அம்மா அதுதான் ட்ரூ இல்லைன்னு சொல்லிட்டேலாமா, அப்புறமா இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்க, அசால்ட்டை விடு அப்படின்ட்டு அரசர் வெளியே வந்துருவாரு. வெளியே வந்த அரசருக்கு அம்மா ஏன் பயப்படுறா அப்படிங்கிற டவுட் வருது. உள்ள இருக்கிற ராஜமாதாக்கு ஐயோ பையன் கடந்த காலத்தையெல்லாம் நோன்றானே அப்படின்னு பயம் வருது. உடனே ஜங்கையும் ரூபாவையும் நான் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்ததும் எல்லாத்தையும் சொல்ல, என்ன சொல்றீங்க ராஜமாதா, அரசர் என்ன இதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு, நடந்து பல வருடங்கள் ஆகுதே, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் அரசர் இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா யாரோ மூலியமாக அவன் கேட்கறான்னு அர்த்தம். அப்படிங்கிற சமயத்துல ரூபா சொல்லுவாங்க, இதை பாருங்க, பிளேக் நோயை வந்து ஃபேக்கா பரப்புனது நாம தான் அப்படிங்கிறதையும் யாரோ அரசருக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயங்களும் யாரோ சொல்றாங்க, நாம அதை மானிட்டர் பண்ணணும். அந்த இறந்து போன அரசர் கூட மெய்டா கோர்ட் லேடியா இருந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்து இறந்து போனதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் ராஜமாதா, நம்ம மொத்தத்தையும் இழந்துடுவோம். அரசர் இதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. நம்மளோட ஜங்கு யோசிக்கிறார் யார்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு. அரசருக்கு 2 மெய்டு இருப்பாங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருப்பாங்க. அதுல மேல வந்து இப்ப கூப்பிட்டு பேசுறாங்க, அரசரை பாக்குறதுக்கு யாராவது வர்றாங்களா போறாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படிங்கிறப்போ இவர் கொஞ்சம் தயங்கி நான் சொல்லுவேன், ஆனா சொல்றதுனால உங்களுக்கு தான் ட்ரபிள் வரும் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அரசர் நாட்டில் பிளேக் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர்ல இருந்தார் இல்லையா, அப்போ உங்க பையன் தேவோன் தான் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னது என் பையன் வந்து பார்த்தானா, அரசர் தேவோனை கூப்பிட்டு விட்டாரா, இல்ல உங்க பையனாதான் வந்து பார்த்தாங்க. சரி எதை பத்தி வந்து என் பையன் தேவோன் பேசினா அப்படிங்கிறப்போ பிளேக் நோயை பரப்பி விட்டதே வந்து ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் சொன்னாங்க. அப்படிங்கிற சமயத்துல திக்குன்னு ஆகுது ஜங்குக்கு. இந்த பக்கம் ராஜமாதா தன்னோட பர்சனல் பாடி கார்டை கூப்பிட்டு அரசரை கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் பயந்துட்டு, ராஜமாதா ஏன்னா அரசரையே கண்காணிக்கிறதுனா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய விஷயம், இதை பாருங்க பயப்படாதீங்க, நான் தானே உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன், அரண்மனைக்குள்ள எனக்கு பிரச்சனை கிடையாது, அரசர் என்ன பண்ணாலும் எனக்கு தெரிய வந்துடும், அரண்மனையை விட்டு வெளியே போறப்போ அரசர் ஏன் போறாரு, எதுக்கு போறாரு, யாரை பார்க்குறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு வரணும், கண்காணிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவரும் சரின்றுவாரு. அதுக்கப்புறமாக சொசுருக்கு வந்து தேவோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்கு கூப்பிடுவாங்க. தேவோன் வர்றப்போ அந்த கப்பு கிப்பெல்லாம் தூக்கி அடிப்பாரு, பயந்து போயிடுவாங்க ஹெட்லேடியே. அதுக்கப்புறம் தேவோன் கிட்ட, எதுக்கட அரசரை பார்த்து எல்லா உண்மையும் சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா எனக்கு எதிராக திரும்பினேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருந்த ரூபா உன்னை நம்பாதேன்னு சொல்லிட்டு அதை நான் நம்பினேன், எனக்கு நல்லா பாடம் புகட்டிட்டு இல்லை அப்படிங்கிற சமயத்துல இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க, நான் அரசர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னாலும் அரசருக்கே கொஞ்ச நாள தெரிய வந்திருக்கும், அப்படி தெரிய வந்திருந்தா பயங்கர பிரச்சனையா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க ரூபா வந்து உங்க கையை மீறி போறாங்க, அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் பவர் கொண்டு நீங்க தானே சொன்னீங்க அப்படிங்கிறப்போ, ஆமா நான் தான் அப்படி சொன்ன தேவோன், அவளை நான் கண்ட்ரோல வைக்கிறதுக்கு உன்னோட பவர் எனக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சேன், ஆனா அதுக்காக எங்க பிசினஸ் போகிறதுக்கோ அவ ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு போகிறதுக்கோ நான் உனக்கு எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல. பாருங்க, அரசர் நான் சொன்னதுமே வந்து ரூபாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா நான் சொன்னதுக்கான காரணம் நாமளே ஃபர்ஸ்டே போய் சொல்லிட்டோம் அப்படின்னா தேவோன் மூலியமாக தெரிய வந்தது அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர்ல இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் கூட ஆகாது, நம்ம எல்லாரையுமே மரண தண்டனை கொடுத்து அரசர் கொள்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிட போகுது. அப்படி நடந்திருந்தா இப்ப டீலிங் போட்டு ரூபாவை ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா, அது கூட நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஜங்குக்கு சரி ஓகே, பிளேக் நோய் வந்து பொய் அப்படிங்கிறதுக்காக போட்டு கொடுக்கறதுக்காக நீ அரசரை மீட் பண்ண, ஓகே அதுக்கப்புறம் மீட் பண்ணி அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு வாட்டி வெளியே மீட் பண்ண, அப்போ சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், வேற எதுவும் பேசல அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் அரசரை
பேலஸ்குள்ளேயும் மீட் பண்ணாத, வெளியேயும் மீட் பண்ணாத, ஏன்னா அரசருக்கு யாரோ மூலியமாக தகவல் வருது அப்படிங்கறத ராஜமாதா சென்ஸ் பண்ணிட்டாங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களையும் செட் பண்ணிட்டாங்க. அதனால இதுக்கப்புறமாக நீ அரசரை பாக்குறதும் உயிருக்கே ஆபத்தா போயிடும். இதுக்கப்புறம் நீ அரசரை மீட் பண்ணாத. வேற யாராவது மூலியமாக அரசருக்கு தகவல் வந்தா கூட அதை ராஜமாதா கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே அவங்களை கொண்டுடுவாங்க. அப்படிங்கிறப்போ நயனாவை தான் வந்துட்டு தேவோன் வந்து மனசுல நினைக்கிறாங்க. நான் எதுவும் சொல்றது இல்ல. சரி, நான் இதுக்கப்புறம் அரசரை மீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கடைசியில ஜங்கு சொல்வாரு, தேவோன் இதுக்கப்புறம் என்னால நான் நம்பவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் அந்த நம்பிக்கை எனக்கு மேல வராது அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க அரசரோட பர்சனல் மெய்டு வந்துட்டு ஜெயில் லேடி கிட்டேயும் கமிஷனர் கிட்டேயும் சொல்லுவாங்க, அரசர் இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு இறந்து போன அரசர் கூட மெய்டா இருந்த கோர்ட் லேடியா இருந்த பெண்கள் எல்லாம் அடுத்தடுத்து இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படி இப்படின்னு கேட்டாரு. எங்கிட்ட மட்டும் கிடையாது, ஏன்னா நான் வந்து தெரியாது, அதை பத்தி எனக்கு எதுவும் வந்து நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ராஜமாதா கிட்டேயும் போய் கேட்டிருக்காங்க. அரசருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற சமயத்துல வேற வழியில இதுக்கப்புறம் நம்ம வாயை மூடிட்டு இருக்க முடியாது, அரசருக்கு உண்மையை தெரியப்படுத்திட வேண்டியதான் அப்படிங்கிறாரு கமிஷனர். அரசரோட மெய்டு இருந்துட்டு சரி அரசர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம், ஆனா அவர் இப்ப அரசரா இருக்கிறதுக்கு ஜங்கு ராஜமாதா இவங்க என்னென்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்தா என்ன நடக்கும்னே தெரியலையா அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து அரசருக்கு வந்த சந்தேகத்தை நாம எந்த உண்மையை சொல்லாம இருந்தாலும் அரசர் கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறாரு. அதனால இதுக்கு மேல காலதாமதம் பண்ணாம நாமளே உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் அரசரோட மேடே வந்து போயிட்டு, அரசரே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், இந்த அறையில உள்ளும் வெளியும் நாம மட்டும் தனியா இருக்கணும், அப்பதானே சொல்ல முடியும் அப்படின்றாங்க. பக்கத்துல பாடி கார்டு இருப்பாங்க, போய் வெளியே இருக்கிற மத்த மேடையும் அனுப்பிச்சிருங்க, ஏன்னா அங்க ஒரு மேல் மேடும் இருப்பாங்க, அவங்களே அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக அரசர் கேட்பாங்க, இப்ப சொல்லுங்க என்ன சொல்லணும். அரசரி, நீங்க ஏற்கனவே என்கிட்ட கேட்டீங்க, இறந்து போன அரசர் கூட கோர்ட் மேடாவும் கோர்ட் லேடிஸா இருந்தவங்களும் அடுத்தடுத்து இறந்து போனாங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டீங்க. அப்ப நான் தெரியலேன்னு போய் சொல்லிட்டு அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சு உண்மையை மறைச்சிட்டேன் அப்படிங்கிறப்போ, சரி இப்ப சொல்லுங்க அவங்க இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு ரொம்ப பயந்து அப்படியே முகம்லாம் பதட்டமா இருக்கும், இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அரசரே இறந்து போன அரசர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து உங்களுக்கு அண்ணா, அந்த இறந்து போன அரசர் சாதாரணமா நோய்வாய்ப்பட்டு, ஏன்னா அரியணை ஏறின 8 மாசத்துல இறந்து போயிருப்பாரு, நோய்வாய்ப்பட்டெல்லாம் இறந்து போகல, அவர் இறந்து போறதுக்கு பின்னாடி யாரோ அவருக்கு பாய்சன் வச்சிருக்காங்க, அதனால அவர் இறந்து போனாரு. அது இந்த கோர்ட் மேடு கோர்ட் லேடிஸ்க்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தங்களா இறந்து போனாங்க. இல்ல ஒவ்வொருத்தங்களையா கொன்னாங்க அப்படிங்கிறப்போ, என்ன சொல்றீங்க, அப்போ இறந்து போன அரசரான என்னோட அண்ணன் அவர் நோய்வாய்ப்பட்டு எதுவும் சாகலையா, அவருக்கு பாய்சன் வச்சிருக்காங்களா, யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, அரசரே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் ரொம்ப பதறி போய், ராஜமாதா தான் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், என்ன நீங்க ஏதோ வந்து தப்பா புரிச்சுக்கிட்டீங்க போல இருக்கு, என் அம்மாவுக்கு அண்ணன் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அவனை மாதிரி நீ நல்ல அரசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்னடானா எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா தான் விஷம் வச்சதா சொல்றீங்க. அவ்வளோதான், இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. மண்டி போட்டுட்டு, அரசரே எனக்கு வந்து நல்லா புரியுது நீங்க எந்த அளவுக்கு உங்க அம்மாவை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா என் உயிர் கூட போகும், அப்படி என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்படி நான் சொன்னது நீங்க தவற நினைச்சீங்கன்னா என்ன கொன்னுடுங்க பரவாயில்ல அப்படிங்கிற சமயத்துல, இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அப்படியே நில குழஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறமாக தன்னோட பர்சனல் பாடி கார்டை கூப்பிட்டு, நயனாவை நான் பார்க்க போகணும், தகவல் சொல்லிடுங்க அப்படின்ட்டு உடனே நயனாவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. அரசர் அரண்மனைக்கு வெளியே போய் யாரெல்லாம் மீட் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, ராஜமாதாவும் பர்சனல் பாடி கார்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த ஜங்கும் அந்த ஸ்பை அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. அரசர் வந்து இங்க நயனாக்காக வெயிட் பண்ண, அரசர் யாரை தான் வந்து பாக்குறாரு, யார் தான் அரசர் வந்து மீட் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்காக, அது பாக்குறதுக்காக அந்த ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அரசர் இப்படி அரண்மனை விட்டு வெளியே போகிறத நம்மளோட தேவோன்னு பார்த்துட்டு, ஐயோ கண்டிப்பா நயனாவை தான் பார்க்க போறாரு, அரசர் யாரை மீட் பண்றது வந்து ராஜமாதாக்கு தெரிய வந்தாலும் கொண்டுடுவாங்கன்னு சொல்லி ஜங்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நயனாவை பார்க்கறதுக்காக கவர்னர் ஆஃபீஸ்க்கு போனா, அங்க இருக்கிற பொண்ணு அவங்க கிளம்பிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. நயனா தங்கி இருக்கிற வீட்டுக்கு போறப்போ அங்கேயும் வந்து நயனா இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியோ வழியில நயனாவை பார்த்துட்டு, நயனா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறப்போ, என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து கூப்பிட்டு வந்துருவாங்க. இதை பாரு நயனா, நீ இந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும். ஒரு வாட்டி நீ ஸ்லேவா போனதுக்கான காரணமே இவர்தான் வந்துட்டு சால்ட்டை வந்து மிலிட்டரிக்கு சப்ளை பண்ண அதுன்னு சொன்னதான் உனக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சது. அதனால இன்னைக்கு நீ அவரை மீட் பண்ணாத, நான் சொல்றது கேளு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க நான் ஸ்லேவா போனதுக்கான காரணம் வந்து சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் கிடையாது, உங்க அப்பா ஜங்கு தான், அவர் தான் என்ன ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணாரு, அதனால தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற சமயத்துல, அது மட்டும் இல்லாம நீங்க ஜங்கு கூட வேலை செய்றீங்க, அதனால அவரை பத்தி அவரை மாதிரியே யோசிக்கிறீங்க, உங்க பேச்சு நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிறப்ப தேவோனுக்கு கோவம் வந்துடும். இதை பாரு நயனா, நாம 2 பேர் பத்தியும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாய் விட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என் அப்பா ஜங்கு கூட ஒர்க் பண்றேன், அவர் கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு என் மேல கோவம் இருக்கே தவிர்த்து, பட் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மனசுக்கு தெரியுது, அதனாலதான் இந்நாள் வரைக்கும் நீங்க வந்து நல்லவர்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, நீங்க ஏன் ஜங்கு கூட இருக்கீங்க அதுக்கான உண்மையை சொல்லுங்க, எனக்கு போய் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கவே இல்லை, ஏன்னா உன் மனசுக்கு புரியும் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நான் உன்னோட நலன்ல எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதை வச்சுதான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணாத அப்படிங்கிறாங்க.
ஆனா அதுக்கப்புறமாகவும் நயனா வந்து நம்ம தேவன் கிட்ட பேசுனதுக்கு அப்புறமாவும் வருவாங்க. நம்ம நயனா ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க, ஏன்னா தேவோன் கிட்ட எல்லாம் பேசிட்டு. பட் இருந்தாலும் இந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் நம்ம அரசர் சொன்ன இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்து அரசரும் பாடி கார்டும் கிளம்பிடுவாங்க. அரசர் பாட்டுக்கு நடந்து வர்றப்போ நயனா என்னைக்கும் வந்து வராமல் இருந்தது கிடையாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு என்னால் என்னை சுற்றி இருக்கிற யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் ராஜமாதா வச்சு அந்த பர்சனல் பாடி கார்டும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அரசர் யாரையும் மீட் பண்ண போயிருக்காங்க, மீட் பண்ண முடியாம திரும்பி வராங்க போல இருக்கு அப்படின்னு அதையும் நோட் பண்ணிப்பாரு. இந்த பக்கமாக தேவன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. ஆனால் அவர் யோசிக்கிறாரு, ஏன்னா நயனா வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து கேட்டிருந்திருப்பாரு இல்லையா, உன் மனசுக்கு தெரியும் நயனா நான் ஏன் ஜங்கோட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உன் மனசுக்கு தெரியும், அதனால தான் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டேன்ற, ஏன் நீ வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்ற, என்கிட்ட ஃப்ராங்கா பேச அப்படிங்கிறப்போ அப்போதான் நயனா அழுதுகிட்டே சொல்லுவாங்க, என்னால் முடியல, என் மனசுல என்ன இருக்கு, என்னோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, நான் என்ன அடுத்தடுத்து பிளான் பண்றேன் அப்படிங்கறது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல அப்படிங்கிறாங்க. இது வந்து தேவனால ஏத்துக்கவே முடியல. என்னது இது, இவ நம்மள யாரோ மாதிரி பாக்குறாளே, நம்ம கிட்ட எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்பிக்கையே வைக்காம பாக்குறாளே அப்படின்னு ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஏன் உன்னால என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, ஏன்னா உங்க அப்பா ஜங்கு தான் என் அம்மாவை கொன்னதும் அப்படின்னதும் தேவோனே ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னன்னா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு, ஆமா தேவோன், அதையே சமீபத்துல தான் கண்டுபிடிச்சேன். எதுக்கு ஜங்கு உங்க அம்மாவை கொல்லணும், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதுதான் சொல்றேன் இல்லையா, என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க ஜங்கு கூட இருக்கீங்க, அதனால தான் ஏதோ சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நயனாவுக்கே வந்து கஷ்டமா இருக்கு தேவோன் கூட பேசாம இருக்கிறது, என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத தேவோன் கிட்ட சொல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. அழுது அழுது சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கிற தேவோனுக்கு நயனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்க முடியுது. நயனாக்கு நம்மள பிடிக்கும், ஆனா நாம நம்ம அப்பா கூட இருக்கோம், நம்ம அப்பா தான் நயனாவோட அம்மாவை கொன்னது அப்படிங்கிறப்போ அவ எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருப்பா, நம்ம கிட்ட பேசக்கூட முடியல, அவ மனசுல நினைக்கிறது கூட சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம தேவோனுக்கு புரியுது. அரசரால வந்து நயனாவை பார்க்க முடியல, பேச முடியலையா, மனசு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. அரண்மனைக்கு போகாம சொசூருக்கு வராங்க. அது ஒரு லேடி பார்த்துட்டு வந்து ஹெட் லேடி கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ அரசர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அரசரை வாங்க அப்படிங்கிறப்போ, இல்ல நான் யாரையும் தொந்தரவு பண்ண வரல, நான் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணணும், நான் வந்ததுனால ஏதாவது பிரச்சனையும் அப்படிங்கிறப்போ, ஐயோ அரசரே நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. இதையும் ராஜமாதா வச்ச பாடி கார்டு பார்த்துப்பாங்க. அரசருக்கு சர்வ் பண்ணுறது வந்துட்டு மீனா தான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ அரசர் கேட்பாங்க, உன் பேர் என்னம்மா அப்படிங்கிறப்போ, மீனா. சரிம்மா, உனக்கு ஏதாவது மனசில் பயங்கரமான பாரம் இருக்குது, அதை வந்து யாராவது கிட்ட கொட்டணும் அப்படிங்கிறப்போ நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறப்போ, அரசரே அப்படி எனக்கு ஏதாவது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, யாராவது கிட்ட நான் ஓப்பன் அப் ஆகி பேசணும் அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அட் த சேம் டைம் நான் எல்லாத்தையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட முடியாது, ரொம்ப க்ளோஸாக எனக்கு ஒருத்தி இருக்கா, நான் அவகிட்ட தான் சொல்லுவேன் அப்படிங்கிறப்போ, உன்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, உனக்கு அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி யாருமே கிடையாது, இந்த நாட்டோட அரசன் தான், ஆனால் இன்னைக்கு நான் ஏன் அரசனாக இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன், என்னால் என் மனசை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ, அரசரே நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா, இல்லை உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறது ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், நான் கேட்குறேன், கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்போ, அரசர் வந்துட்டு இல்லை இல்லைம்மா நீ கேட்டதே போதும் அப்படின்ட்டு எதுவும் சொல்கிறது இல்லை. இப்படி அரசர் வந்திருக்காரு அப்படிங்கிறது, இப்போ இந்த சொசுருக்கு வந்துட்டு இன்சார்ஜாக இருக்கிறது நம்ம தேவோன் தானே, இங்கே தானே அவர் ஆஃபீஸ் ரூம்பே இருக்குது, அதை வந்து ஒரு லேடி சொல்ல உடனே அரசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அரசரோட பர்சனல் பாடி கார்டு கிட்ட சொல்கிறாங்க. அவரும் உள்ளே வந்து தேவோன் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ, தேவோனுக்கு நான் இங்கே இருக்கிறது எப்படின்னு தெரியும் அப்படின்னு கேட்குற சமயத்தில் மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க சொசுருவோட இன்சார்ஜும் அவர் தான், அதனால் அவருக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது அப்படிங்கிற சமயத்தில், சரி இன்னைக்கு நான் வந்து தேவோன் கிட்ட பேசுகிற மைண்டில் இல்லை, நாளைக்கு பேலஸில் பேசிக்கிறேன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இல்லை அரசரே, நயனாவை பற்றி பேசணும்னு தேவோன் சொன்னா அப்படின்னது இவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு தேவோனை மட்டும் உள்ள கூப்பிடுறாங்க. சொல்லுப்பா தேவோன் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு, அரசரே இப்போ நான் பேசுறது என் லைனை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அது வந்து தப்பு தான், பட் இருந்தாலும் நான் கேட்டதை எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறமாங்க நயனாவை பார்க்காம இருக்கிறது நல்லது, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நயனாவோட உயிருக்கே ஆபத்து. ராஜமாதா, நீங்கள் அரண்மனைக்கு வெளியே யாரை மீட் பண்ணாலும் அந்த பர்சனை கொல்ல சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்களோட பர்சனல் பாடி கார்டே வந்துட்டு வச்சிருக்காங்க, இப்போ கூட அவர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், யாரு கண்டது, அதனால நீங்கள் நயனாவை இதுக்கப்புறம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில், என்ன சொல்கிற தேவோன், இதை உன்னால் எப்படி வந்து சொல்ல முடியுது, நீ எப்படி வந்து கேட்ட தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறப்போ, நான் எங்கேயோ போய் ஒட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கல அரசரே, டைரக்டாக ஜங்கே வந்து தான் என்கிட்ட சொன்னார், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ செம கோவம் வருது அரசருக்கு. ஒருவேளை நயனாவை பார்த்தே தீரணும், ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியே தீரணும், அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கியே தீரணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நயனாவை பார்க்க போகிறப்போ நயனாவோட சேஃப்டியை மனசில் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவளை மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சொல்லி முடிக்க, நயனா இவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு வரப்போ அங்கே ஜி இருப்பாரு. நயனா ஏதோ ஃபைலெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க, ஆனால் ஜி இருப்பாங்க அப்படிங்கிறது நயனாக்கே தெரியாது. ஜியை பார்த்துட்டு, என்ன ஆச்சு இவ்வளோ லேட் நைட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகலன்னு கேட்குறப்போ, இல்லை நான் என்ன சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்க வேண்டியது இருக்கு, இதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் பேலஸ்குள்ளே போயிடுவேன், மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதனால நான் பேலஸ்குள்ளேயே தான் இருக்க வேண்டியது இருக்கும், அதனால தான் அதுக்குள்ளே முடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ, நயனாக்கு வந்து இது ஏற்கனவே தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜி, பட் ஒன்று மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க,
பேலஸ்குள்ள ஜங்கு, ரூபா, ராஜமாதா இவங்களோட ஆதரவாளர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அமைச்சர்களா மினிஸ்டர்ஸா நிறைய பேர் இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கிறாங்க. இங்க ராஜமாதாக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக பர்சனல் பாடி கார்டு வராங்க. ராஜமாதா அரசரை ஃபாலோ பண்ண ஆக்சுவலா அவர் யாரையும் மீட் பண்ணதா போனாரு. ஆனா அவர் அங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்தாரு. எந்த பர்சனை மீட் பண்ண போனாரோ அவங்க வரல. அதுக்கப்புறம் சொசூருக்கு போனாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேலஸ்க்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இன்னைக்கு மாதிரி எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு அந்த இன்னொரு மெய்டு வந்துட்டு ராஜமாதா அரசர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அரசர் நேரா போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அரசருக்கான உடையில கூட இல்லைங்க, செமையா குடிச்சிருக்காரு. சொசூர்ல இருந்து வந்தவர் அப்படியே வராரு. அம்மா அப்படின்ட்டு நிக்கிறப்போ ஒரு திரை மறைச்சிருக்குங்க. ஏன்னா ராஜமாதா இப்ப தூங்குற டைம், அதனால யார் வந்தாலும் ஈஸியா ராஜமாதா பார்த்து பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திரை இருக்கும். அப்படிதான் வந்து பாடி கார்டை பேசிட்டு போயிருப்பாரு. இப்ப இவர் வந்துட்டு என்னன்னு அம்மான்னு சொல்றப்போ ஒரு மாதிரி ஆயிடுது ராஜமாதாக்கு. அப்படியே அடிவயிறெல்லாம் கலங்குது. மெய்டை கூப்பிட்டு திரையை விளக்குங்க அப்படிங்கிறப்போ அப்படியே அரசர் வந்து உட்காந்து, அம்மா ஏமா அண்ணனை கொன்ன, எனக்காக ஏமா அதை பண்ண, எனக்கு தெரியுமா அண்ணன் அரசன் ஆயிட்டான், அப்படி இருக்கிறப்போ நான் அரசன் ஆகணும்னா அண்ணனை கொல்லணும் தானமா நீ கொன்னா, அண்ணனுக்கு விஷம் வச்சு கொண்டிருக்கமா எனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ, டேய் வாய் மூட்டு போய் படுறா, ஓவரா குடிச்சிருக்க, எதுக்கடா என் மேலே பழி போடுற அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ்மா இதோட நிறுத்திக்கோமா, நான் உங்ககிட்ட கேட்டேனா, நான் அரசன் ஆகணும்னு கேட்டேனா, எனக்காக அந்த கோர்ட் மைடு லேடிஸ் எல்லாம் கொல்ல சொல்லி கேட்டேனா, அண்ணனை கொல்ல சொல்லி கேட்டேனா, இப்போ நான் யாரை போய் பார்க்குறேன் மீட் பண்ணுறேன் அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காக கூட ஆட்களை செட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் கேட்டேனா, ப்ளீஸ்மா எனக்காக இதுக்கப்புறம் எந்த ஒரு உயிர் பலியும் வேண்டாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக கதறி கதறி அழுவார். இவங்க கத்துன்னு கத்துவாங்க, டே என்னடா தேவையில்லாம அம்மா மேலே பழி போட்டுட்டு இருக்க, நான் பிச்சு போடுவேன், கொண்டு போடுவேன், ஒழுங்கா போய் படுத்து தூங்கு, இருந்தாலும் நாளைக்கு போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அரசர் அழுதுகிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் ரூபாவோட வீட்டை தான் காட்டுவாங்க. இங்க ஒரு ஹெட்மேட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஜங்க கொஞ்சம் பிடிக்கும். அவரை கொஞ்சம் செடியூஸ் பண்ணி நாம அவர் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிட்டா நாமளும் நல்லா வாழலாம், ஏன்னா இந்த ரூபா நம்ம ரொம்ப இலக்காரமா பாக்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஏதோ மெடிசன் எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மகன் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிட்டே இருக்கிறப்ப இவர் அப்படியே லைட்டா கையை தொடுவாரு. அப்ப கரெக்டா ரூபா வந்துருவாங்க. வந்தவங்க என்ன நினைச்சிட்டு இருக்க, என் புருஷனை மயக்கிறதுக்கு என் வீட்லயே இருந்துட்டு என் வீட்டில் இருக்கிற கிச்சன் இருக்கிற திங்ஸ் மருந்து பொருட்களையும் யூஸ் பண்ணி செடியூஸ் பண்றதுக்கு டானிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லா வேலையும் பண்றியா அடி அப்படின்னு கூப்பிட்டு பயங்கரமா அடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக நல்ல அடியாட்கள் மாதிரி நம்மளுக்கு சில பேர் தேவை. ஏன்னா நாளை பின்ன நம்ம எவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஜங்கு ரூபா கிட்ட இருக்கிற அடியாட்கள்லாம் எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியும் சில பேரை வந்து பெண்ணு ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க வந்ததும் இவங்க தான் எங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து தலைமை அதிகாரி அப்படின்னு நம்ம நயனாவை காட்டுற சமயத்தில் அவங்கள பார்த்துட்டு, இந்த பொண்ணா சின்ன பொண்ணுக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்யணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு போவாங்க. கடைசியில் அவங்க எல்லாரையும் நயனா வந்து அடிப்பான். ஃபைட் பண்ணுற ஸ்கில்லை பார்த்ததுக்கு அப்புறமாக தான், ஐயோ சாரிம்மா மன்னிச்சிருங்க, என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு கேட்குறப்போ, இன்னும் வந்து நிறைய ஆட்களை வந்து நீங்கள் சேர்க்கணும், அவங்களுக்கு நல்ல ஃபைட்டிங் ட்ரைனிங் கொடுக்கணும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக மிஸ்டர் கிம்மோட ஃபர்ஸ்ட் அரண்மனைக்குள்ள வராரு ஜி. இவங்க 2 பேரும் வந்து அரசரை பார்க்குறாங்க. அவரோட பதவியை ஜியும் வந்து ஏற்றுக்கிறாரு. இது வந்து ஜங்குக்கு தெரிய வருது. என்னது அந்த ஜி தான் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தா இல்லையா அதே ஜி தான். ஆக்சுவலாக பழி வாங்குறதுக்காக இத்தனி பண்ணுறான் போல இருக்கு, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க, ஏன்னா அவங்க அப்பா சாகிறதுக்கு நீங்களும் தேவோன் தான் காரணம். தேவோன் தான் போய் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை வந்துட்டு ரைடு பண்ணாங்க, அதனால தானே அவர் இறந்து போனாரு, பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ரூபாவுக்கும் தெரிய வருது. அண்ணா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஷினி சொல்லுவா, இதில் என்ன தப்பு இருக்கு, ஜி உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சாலும் தப்பு கிடையாது, ஏன்னா அவர் குடும்பம் இப்படி ஆனதுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு போறப்போ, எனக்கு வெளியிருந்தாலும் ஒருத்தையும் வர வேண்டாம், நான் பெத்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூபாக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயில காட்டுறாங்க. இந்த சிங்சா ஆஃபீஸர் சில கைதிகளை கட்டி போட்டு அப்படியே அவரை செல்ல அடைக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. இதை குக்கிங் லேடி வார்டனும் பார்ப்பாங்க. என்ன இந்த ஆள் பாட்டு கூப்பிட்டு போறான், இவங்க கைதிகள் அப்படின்னா நேராக ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போய் ரெக்கார்டில் வந்து இவங்க தம் பிரிண்ட் வைக்கணும், இவங்கள முகத்தை வரையணும், அதுக்கப்புறம் தானே ஜெயில அடைக்கணும். இவன் இப்படியே கூப்பிட்டு போறான் அப்படின்ட்டு இருக்கு. அதை வார்டன் வந்து கேட்கவும் செய்வாங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்கு அவங்களை கொண்டு வந்து செல்ல அடைக்கிறீங்க, ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு வாங்க, ரெக்கார்டெல்லாம் எழுதணும்ல அப்படிங்கிற சமயத்தில் அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நான் சீஃப் கிட்ட சொல்வேன், சீஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப திமிராவே இந்த சிங்சா ஆஃபீஸர் பேசுவான். வார்டனுக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. குக்கிங் லேடி என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிச்சிருப்பாங்க. அவங்க வந்து, இப்போ நான் சொல்லாமா வேண்டாமான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இப்போ அந்த ஜிங்சா ஆஃபீஸர் கொண்டு போய் செல்ல அடிச்சவங்கள கைதிகளே கிடையாது. என்ன கைதிகள் கிடையாதா, அப்புறம் யாருன்னு கேட்கறதுக்கு, இந்த கடன் எல்லாம் வாங்கினவங்க கடனை திருப்பி கொடுக்க முடியாம இருப்பாங்க இல்லைங்களா, அப்படி கடன் திருப்பி கொடுக்காதவங்க, வட்டி சரியா கொடுக்காதவங்க எல்லாரையும் இவன் காசு வாங்கிட்டு கொண்டு வந்து ஜெயில அடிச்சிருக்கான். அதுக்கு இவனுக்கு கடன் கொடுக்கறதுக்காக அந்த லோன் ஷாக்ஸ் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பே பண்றாங்க. அப்படிங்கிற சமயத்தில் ஐயோ இவன் இப்படி ஜெயில மிஸ்யூஸ் பண்றானே, சரி இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு குக்கிங் லேடி கேட்கறதுக்கு, அமைதியெல்லாம் இருக்க முடியாது, இப்போ உடனே இதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்தாகணும் சீஃப் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் வர்றப்போ, ஒரு கைதியை, இவர் கைதியே கிடையாதுங்க, வட்டி கொடுக்காதவர், இதை பாரு வட்டியெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும், அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவேன், ஒருத்தங்க கிட்ட இருந்து பணம் வாங்குற அப்படின்னா வட்டி கொடுக்கணும், பணத்தை அசலை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே வந்தவர் தாடியை பிடிச்சி இழுப்பாரு சீஃப்.
ஐயோ மன்னிச்சிருங்க, இப்படிலாம் பண்ண மாட்டோம் கொல்ல மாட்டோம் அப்படிங்கிறப்போ வாடவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சீஃப் ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் காலில் விழுந்து கதறுவாரு கொள்ளுவாரு. இவர் கதவை சாத்திட்டு வந்து, ஆமா இந்த லோன் ஷாப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பணம் வாங்கி யாரை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவங்க எல்லாரும் நீ ஜெயிலில் அடைச்சி வச்சு பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற இல்லையா? ஆமாங்கய்யா, அதே மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணு, நானும் சில பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, நீ எனக்கு வசூலிச்சு கொடு அப்படின்னு சொல்லி இவன் நல்லவன் சொல்லி வார்டன் வந்து சொன்னான். இவன் கடைசியில இந்த ஜிங்ஜா ஆபீசரோட சேர்ந்து அந்த தப்பு தான் பண்ண போறான். இங்க சீனா அப்படியே கட் பண்ணா அரசரோட பர்சனல் மேய்டு ஜெயிட் லேடியும் கமிஷனையும் பார்க்க வராங்க. வந்தவங்க இந்த ஹேர்பினை எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து ஜெயிட் லேடிக்கும் கமிஷனருக்கும் ஒன்றும் புரியல, என்னது ஏது அப்படிங்கிறப்போ இதை வந்து அரசர் கூட ஒரு மெய்டோ இல்லை கோர்ட் லேடியோ அவங்க நைட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா, அப்படி அரசர் கூட நைட்டு தங்குற பெண்களுக்கு கொடுக்குற டோக்கன் இது அப்படிம்பாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்போ, ஆமா அரசருக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சி போச்சு, இல்ல அரண்மனைக்கு வெளியே இருக்காங்க, அந்த பொண்ணையே அரண்மனைக்குள்ள கூப்பிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு கூட அரசர் தங்குறாரு அப்படின்னா அப்போ இதை வந்து அந்த பொண்ணுக்கு டோக்கனா கொடுப்பாங்க. சரி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இப்ப எதுக்கு எங்க கிட்ட கொடுத்துட்டு காட்டுறீங்க அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலி இந்த ஹேர் பின் வந்துட்டு கேபி கிட்டையும் இருந்திருக்கு. கேபி கிட்ட 2 ஜேடு மோதிரம் ஹேர் பின்னும் இருந்திருக்கு. ஆனா இந்த ஹேர் பின்னை பாக்குறப்போ ரொம்ப விலை மதிப்புள்ளதாக தெரியுது அப்படிங்கிறதுனால நயனாவை வளர்த்த அந்த வார்டன் வந்துட்டு இதை மட்டும் கொடுக்காம 2 ஜேடு மோதிரத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்க அம்மா உனக்காக விட்டு போனதுன்னு சொல்லிட்டு அது கடைசியில எங்கெங்கயோ போய் ராஜமாதா கிட்டேயே போயிருக்கு. அதனால தான் ராஜமாதா அந்த ஜிங்ஜா ஆபீசரை பிடிச்சி அடிச்சு விசாரிச்சிருந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டவங்க, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, கேபி கிட்ட இந்த ஹேர்பின் இருந்திருக்கு அப்படின்னா அப்போ நயனா வந்துட்டு இளவரசியான்னு கேக்குறாங்க. அரசரோட பர்சனல் மேடும் ஆமான்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்றீங்க, இவங்க அங்கங்கன்னு சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் அதை கோர்வையா சொல்லிடுறேன். இறந்து போன அரசர் இப்ப அரசரா இருக்கிறதுக்கு முன்னாடி அரசரா இருந்தது இந்த அரசரோட அண்ணாதான், ஸ்டெப் பிரதர். அதுக்கப்புறம் இன்னொரு இளவரசரும் இருக்காரு. அவர் இந்த நாட்டுல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 3 பசங்களோட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அரண்மனைக்குள்ள எல்லாம் பெருசா வர்றதும் கிடையாது, வந்தாலும் அரசரை மட்டும் பார்த்துட்டு போயிருவாங்க. அரசியல்ல பெருசா தலையிடுறது கிடையாது. இறந்து போன அரசரும் இப்ப உயிரோடு இருக்கிற இளவரசரும் தான் சொந்த அண்ணன் தம்பிங்க. இப்ப இருக்கிற அரசருக்கு இவங்க 2 பேருமே ஸ்டெப் பிரதர்ஸ். இவங்க 2 பேருக்கு ஒரு அப்பா இருந்திருப்பாங்க இல்லைங்களா, ராஜா மாதாவோட ஹஸ்பண்ட் அந்த அரசர், அவரு தான் நயனாவோட அம்மாவான கேபி கூட ஒரு நாள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா இப்ப இருக்கிற அரசருக்கு நம்ம நயனா ஸ்டெப் சிஸ்டர் ஆகுது. சரி, இப்ப இந்த ஹேர்பின் ஏன் ராஜமாதா கிட்ட இருந்தது அப்படின்னா, ராஜமாதா யாரை லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, பார்க் ஐயாவை தானே. ஆனா அப்ப அரசருக்கு ராஜமாதாவை ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருந்திருக்கணும், ஏன்னா வரப்போகவோ இல்ல வெளியே எங்கேயோ பார்த்து பிடிச்சு போயிருந்திருக்கணும். அதனால ராஜமாதாவை அரண்மனைக்கு கூப்பிட்டு ராஜமாதாவோட ஒரு நாள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அரசர் கூப்பிடுறப்ப கண்டிப்பா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க, மறுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அதனால தான் ராஜமாதா கிட்ட அந்த ஹேர்பின் இருந்திருக்கு. அதன் வகையில தான் ராணி இறந்து போனதுக்கு அப்புறமாக இவங்க ராணி ஆயிருக்காங்க, இவங்க இப்ப ராஜமாதாவும் இருக்காங்க. அதனால அந்த ஹேர்பினை பார்த்தது இவங்க ஷாக் ஆயிருக்காங்க. அரசர் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராணிக்கு இந்த மாதிரி ஹேர் பின்ன டோக்கனா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு கூட அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணாருன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஹேர் பின்ன டோக்கனா கொடுப்பாங்க. ராஜமாதாவோட ஹஸ்பண்டான அரசர் நோய்வாய்ப்பட்டு தான் இறக்குற தருவாயில் இருந்திருப்பாரு. அப்போ தன்னோட மூத்த மகனான கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவன அரசன் ஆக்கிட்டாங்க. அதாவது தன் உயிர் போகிறதுக்குள்ள இவனுக்கு முடி சூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் ஆக்கிட்டாங்க. ஓகே, இவர் எப்படியோ நோய்வாய்ப்பட்டுட்டாரு, புருஷன் எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவார் அப்படிங்கிறது ராஜமாதாக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட மூத்த பையனை வந்து அரசனாக்கிட்டாரு, நம்ம பையனுக்கு அந்த அதிகாரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசனானவருக்கு தான் ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவர் பதவி ஏத்துக்கிட்டு 8 மாசத்துல இறந்து போயிருப்பாங்க. யாராலும் பெருசா கண்டுபிடிக்க முடியல, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த உண்மை அப்ப கோர்ட் மேடா கோர்ட் லேடியா இருந்த சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தங்களா கொண்டிருக்காங்க. இதுக்கு மேல அடுத்த அரசராக வேண்டியது யாரு? இப்போ இந்த அரண்மனை விட்டு வெளியே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த இளவரசர் தான் அடுத்த அரசரா இருந்திருக்கணும். ஆனா அவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம உயிரும் போயிடும், அதுக்கு பேசாம நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறமாக இப்ப இருக்கிற அரசர் ராஜமாதாவோட பையனை வந்து அரசனாக்கி இருப்பாங்க. இந்த போர்ஷனை புரிஞ்சுக்கிட்டாதாங்க நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாம போகும். அதனால இந்த இடத்துல நான் சொன்னேன். ஆனா இந்த டோக்கனை பார்த்த கமிஷனருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, கேபி அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு பயத்துல தான் அரண்மனை விட்டு வெளியே ஓடி போயிருக்காங்க. அவங்க தனியா போக கிடையாது. அவங்க போனப்போ பேலஸ் கார்டும் மிஸ் ஆகுறாங்க. ஆனா அரசரோட ஒரு நாள் நைட் ஸ்பெண்ட் பண்ண கேபிக்கு தான் இந்த டோக்கனை வந்து ஹேர்பினை கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்க ஏன் அரண்மனை விட்டு ஓடணும்? இதையே காமிச்சு அரசரையும் கூட ஒரு நாள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, எனக்கு அதுக்கான மரியாதை கிடைக்கணும், கிட்ட அதுக்கான அடையாளம் வந்து ஹேர்பின் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றதன் மூலியமாகவே கேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதே. ஏன் இதை அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியல. அதுல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா கேபி கிட்ட இந்த ஹேர்பின் இருந்திருக்கு அப்படின்னா அரசர் கூட ஒரு நாள் நைட்டு தங்கியிருக்கா, அதுதான் உண்மை. அதை தாண்டி நம்மளுக்கு தெரியாம பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசரா இருக்கிறவரோட பர்சனல் மேட் சொல்றாங்க. கமிஷனர் உடனே செயல்ல இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டனை பாக்குறதுக்காக வராங்க. வார்டன் வந்துட்டு, ஐயா நீங்க யார் என்னன்னு கேட்கறதுக்கு உங்க கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டனோட வீட்டுக்கே அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நயனாவை பத்தி கேட்கறாங்க. நயனாவை பத்தி இவருக்கு தெரிஞ்சது என்ன, நயனாவோட அம்மா வந்து நயனாவை வயித்துல வச்சு 2 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க, கத்தி குத்தோட வந்து விழுந்தாங்க, அவங்கள வந்து எங்களால காப்பாற்ற முடியல, குழந்தை பெத்து போட்டவங்க இறந்து போயிட்டாங்க, அதுதான் நயனா, நான் அவங்க அம்மா விட்டுட்டு போனதெல்லாம் இதுதான்.
அந்த ஹேர்பின் விலை உயர்ந்ததா தெரிஞ்சது. அதனால நயனாக்கு ஆபத்து வந்துருமோன்னு மறைச்சு வச்சு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதே அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு நயனாவோட அப்பா யாருங்கிறது தெரியுமா? ஏன்னா அந்த அம்மா உயிர் போகிற தருவாயில கண்டிப்பா அதை சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. நயனாவோட அம்மா தான் சொன்னாங்களா அப்படிங்கிறப்போ, இல்லைங்க, அவங்களுக்கு வயிற்றுல கத்தி குத்து விழுந்திருந்தது, பிரசவ வலியும் வந்துடுச்சு. அப்போ ஜெயில ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க மறுத்து வச்சு அவங்கள கூப்பிட்டு விட்டுட்டு நாங்களும் வெளியே வந்துட்டு அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தையோட வெளியே வந்துதான் குழந்தைய பெத்து போட்டு அந்த அம்மா செத்து போயிட்டா அப்படிங்கிறதே சொன்னாங்க. நாங்க உள்ள போய் பாக்குறப்ப நயனாவோட அம்மா செத்து தான் கிடந்தாங்க அப்படின்னு சொல்ல, சரி அந்த மருத்துவ வச்சுக்கிட்டு என்ன கூப்பிட்டு போறீங்களா விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. வார்டன் வந்துட்டு, ஐயோ கண்டிப்பா நயனாவோட அப்பாவை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ வச்சு வீட்டுக்கே கூப்பிட்டு இவங்க தான் நயனாவோட அம்மாக்கு டெலிவரி பார்த்தது அப்படிம்பாங்க. அந்த அம்மாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இவர் கேட்பாரு, நயனாவோட அம்மாவுக்கு நீங்க பிரசவம் பார்த்தப்போ அவங்க கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எந்த தாயும் தான் குழந்தைய பெத்து போட்டோன்னா அம்போன்னு விட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. தான் உயிர் போக போகுதுங்கிறது கண்டிப்பா நயனாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப கண்டிப்பா அவரோட பாதுகாப்புக்காக ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிறப்போ, இல்லைங்கய்யா யோசனை பண்ணி பார்த்தாலும் இப்பதான் ஞாபகம் வருதுன்னு ஒன்று சொல்றாங்க. என்ன சொன்னாங்க நம்மளுக்கு இப்ப காட்டலைங்க. இங்க சீனை கட் பண்ணா ராஜமாதா அப்படியே கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஜங் இருப்பாங்க. டேய் தம்பி, என் பையன் என்ன கொலகாரியா பாக்குறான்டா. அவன் பார்த்த பார்வை என்கிட்ட பேசின பேச்சு அப்பப்பா தாங்க முடியல. இப்பவே செத்துற மாட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யாரோ அவங்ககிட்ட நிறைய சொல்றாங்கடா, அது யாருன்னு கண்டுபிடிடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா பதற, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு பர்சனல் மேட ஒரு மேல் இருப்பாரு இல்லைங்களா, அவரை தனியா கூப்பிட்டு, தேவன் அரசரை பார்த்ததை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லல அப்படிங்கிறாங்க. உங்களை தவிர்த்து யார்கிட்டயும் சொல்லலைங்க. சரி யார்கிட்டயும் சொல்லாத, ராஜமாதாக்கு தெரிய அவ்வளவுதான், நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும். இதுக்கப்புறமும் யார்கிட்டயும் சொல்லாத, அதை மறந்துரு. ஆனா அரசரை நல்லா கண்காணிச்சிட்டு யாராவது பாக்குறாங்களோ என்ன அப்படிங்கறது நல்லா பாத்துக்கோ. அதுக்கப்புறமாக மெய்டு, கோர்ட் லேடி இவங்களை பத்தியும் ஒரு கண்ணு வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசரை காட்டுறாங்க. அரசருக்கு இப்ப நயனா போய் பார்த்து பேசணும்னு இருக்கு. ஆனா தேவன் சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. அதனால கவர்னர் ஆபீஸ் பேலஸ்குள்ள தானே இருக்கு. இவர் அரசரோட உடையில இருந்து காமனர் உடைக்கு மாத்திக்கிட்டு நயனா பக்கத்துக்கு அங்கேயே வந்துடுவாங்க. சார் நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இல்ல நயனா முக்கியமா பேசணும்னு இருந்துச்சு, அதை நான் இங்கே வந்துட்டேன், இங்க நீ கிளர்க்கா வேலை செய்யறேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுறாங்க. என்ன சார் என்னாச்சு? எப்பவுமே மீட் பண்றதாக இருந்தா முன்கூட்டியே சொல்லிதானே விடுவீங்க, இப்ப திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்களே என்ன ஏது அப்படிங்கிறப்போ, இல்ல நயனா கொஞ்ச நாளைக்கு நம்ம டக்குன்னு பார்த்து பேசிக்க வேண்டாம், ஏன்னா நிறைய பேரோட கண்ணு நம்ம மேல இருக்கு, ஏன்னா உன் மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிய நான் அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சில மந்திரியார்களுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு. அதனால எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் உன்னை மீட் பண்றதை அவாய்ட் பண்றேன், நீயும் என்ன மீட் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி முக்கியமான விஷயத்த சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீ எப்படி என்ன சீக்கிரட்டா மீட் பண்ணும் அப்படிங்கறத என்னோட பர்சனல் பாடி கார்டு உங்ககிட்ட சொல்லுவான். அந்த வகையில என்ன மீட் பண்ண பாரு, நீ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போய் என்கிட்ட உண்மையை சொல்ல போய் உனக்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் என்ன பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ இவர் கிளம்ப பாப்பாரு. அந்த சமயத்துல நான் கேட்க கூடாதுதான், ஆனா எனக்கு கேட்கணும்னு இருக்கு, என் அம்மா இறந்து போனதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்ன சொல்றதுனே தெரியல அரசருக்கு. இல்லை நயனா, அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கல, ஏன்னா நிறைய வேலை இருந்ததுனால அதை பத்தி என்னால் திங்க் பண்ணவும் முடியல, விசாரிக்கவும் முடியல, கொஞ்ச நாள் போறேன் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அரசருக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. மன்னிச்சிரு நயனா, எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால உன்னோட விஷயத்தை கவனிக்க முடியல அப்படிங்கிறப்போ, ஐயோ சார் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், அதுல எனக்காக இதையும் பாக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும், நீங்க டைம் எடுத்துக்கோங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிம்பாங்க. சரி நயனா நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அங்கிருந்து வந்துருவாரு. இந்த பக்கம் தேவோனை காட்டுறாங்க. என் அம்மாவை கொன்னதுக்கு அசாசின அனுப்பிச்சதே உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சவர் ஏன் அது நடந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு தேவோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக நயனா வார்டனை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர்றப்போ, இந்த மாதிரி கமிஷனர் வந்தாரு, என்ன பார்த்தாரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்டாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு, என்னமோ தெரியல நயனா ஒரு பேட் ஃபீலிங்காவே இருக்குமா, அதுவும் முக்கியமா அந்த ஹேர்பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப விளையாடுற மாதிரி தோணுது, எதுக்கோ பாதுகாப்பா இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக கமிஷனர் தான் காட்டுறாங்க. கமிஷனர் நினைச்சு பாக்குறாரு, அந்த மருத்துவச்சி கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சு பாக்குறாங்க. மருத்துவச்சி சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க, நமக்கு நான் பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறப்போ குழந்தை பிறந்ததுமே அவங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு என் பேர் கேபி, என் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ட்டு முன்னான ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுங்க, பேலஸ் கார்டு முன்னா அப்படின்னு சொன்னா அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உயிரை விட்டுட்டா அப்படிங்கிறப்போ, சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நயனாவோட அம்மா பேர் கேபி தான் அப்படிங்கிறது. சரி நீங்க இதை யாருக்கிட்டே சொல்லல அப்படின்னு கேட்குற சமயத்துல, இல்லைங்கய்யா அந்த பொண்ணை நான் பிரசவம் பார்த்தப்போ ரத்த வெள்ளம், அந்த பொண்ணோட வயிற்றுல கத்தி குத்து விழுந்து ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணு கிடந்தா, அதனால எனக்கு பயம் வந்துடுச்சு. வார்டன் கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாம நான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதும் பேலஸ் கார்டு முன்னாவோட வீடு எதுன்னு விசாரிச்சுட்டே போனேன். ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்லையா கேபி சாகுறப்போ எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறத பேலஸ் கார்டு முன்னா கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே டைரக்டா சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அந்த கேபிங்கிற பொண்ணுக்கு பிரசவம் பார்த்து சில நாட்கள்லேயே நான் ரிலீஸ் ஆயிட்டேன். ஆனால் அங்கே போனால் அந்த முன்னாவோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வேடிக்கை வேற பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கிறப்போ முன்னா எங்கேன்னு சொல்லுன்னு கேட்டு கேட்டதா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு.
இப்போ நாம போய் இது எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா அந்த பிறந்த குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே அப்படிங்கிறதுக்காக நயனா கிட்டயும் எதுவுமே சொல்லாம நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு இந்த மருத்துவச்சி அம்மா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கமிஷனர் யோசிச்சு பார்க்க அரசரோட பர்சனல் மெய்டு ஜேட் லேடி வருவாங்க. போய் விசாரிச்சிங்களா என்ன எதுன்னு தெரிஞ்சதா அப்படிங்கிறப்போ அவங்க சொன்ன எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்களுக்கு இந்த பேலஸ் கார்டு முன்னா அப்படிங்கிறவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட மெய்டு கிட்ட கேட்கறதுக்கு ஆமா தெரியும், ஏன்னா அந்த பேலஸ்ல அவர் ஒரு கார்டா ஒர்க் பண்ணாரு. கேபி காணாம போனப்போ இவரும் தான் காணோம். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. நாம இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னு ஜேட் லேடி கேட்பாங்க. சாகிற தருவாயில கேபி நயனாவை பெத்து போட்டுட்டு இந்த மாதிரி பேலஸ் கார்டு முன்னா கிட்ட போய் எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ முன்னாதான் கேபியோட அப்பாவா இருக்குமோ அப்படின்னு ஜேட் லேடி கேட்கறதுக்கு ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட மெய்டும் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கிறப்ப அந்த ஹேர்பின் ஏன் கேபி கிட்ட இருந்தது? எல்லாமே ஒரே மர்மமா இருக்குமா, நிறைய கண்டுபிடிச்சாதான் என்ன எதுன்னு தெரிய வரும் அப்படின்ட்டு இன்னொரு கன்ஃபியூஷன்ல தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த ராஜமாதாவை காட்டுறாங்க. ராஜமாதா எகைன் இந்த ஹேர்பின் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் பர்சனல் பாடி கார்டை கூப்பிட்டு இந்த ஹேர்பின் பத்தி என்ன எதுன்னு தெரிஞ்சது, அந்த ஜிங்ச் ஆஃபீஸர் கிட்ட எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்களா? அவர் விசாரிச்சு விட்டாச்சு, ஆனா அந்த ஜெயிலுக்குள்ளதான் கிடைச்சதுன்னு சொன்னார் இல்லையா, அதை பத்தி விசாரிச்சிங்களா அப்படிங்கிறப்போ தரவா விசாரிச்சாச்சு ராஜமாதா. அந்த ஜெயில அது எப்படி கிடைச்சதுங்கிறது தெரியல, யார் கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ஜெயில தான் அந்த நயனா அப்படிங்கிற பொண்ணு லேடி வார்டனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொண்ணு கூப்பிடுங்க. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. பார்க்க அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்பையா இருக்கிறதுக்கு ட்ரைனிங்கே கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு கண்டிப்பா கண்டுபிடிப்பா அப்படிங்கிறப்போ இப்போ இதுக்கு மேல பாடி கார்டுக்கு வந்து எந்த ஆப்ஷனும் இல்லை. ராஜமாதா அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. என்ன தெரியாதுங்கிறீங்க? அந்த பொண்ணு அந்த ஜெயில தான் லேடி வார்டனா இருக்கா அப்படிங்கிறப்போ இல்ல ராஜமாதா, இந்த சால்ட் பிசினஸ் சமயத்துல அந்த பொண்ணு மேல ஒரு கேஸ் விழுந்தது. அதன் வகையில கவர்மெண்ட் ஸ்லேவா அந்த பொண்ணை ஒரு ஐலாண்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே அந்த பொண்ணை பத்தி தெரியாது அப்படிங்கிறாங்க. நம்ம நயனா வந்ததுல இருந்து வேற எதுவுமே வந்து இந்த பர்சனல் பாடி கார்டுக்கு தெரியல. இதை கேட்ட ராஜமாதா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்ற அப்படிங்கிறப்போ ஐயோ நான் கொல்லப்பட வேண்டியவன் ராஜமாதா, இதுக்கெல்லாம் பின்னாடி ஜங்குதான் இருக்காரு. ஜங்குதான் சொன்னாரு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத, ராஜமாதாவுக்கும் தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் ஜங்குக்கு பயந்துட்டு தானே உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன். நான் உங்களுக்கு தான் லாயலா இருந்திருக்கணும், நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ என் கூட இருக்கிற யாரையுமே நான் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போ, அந்த பொண்ணு ஸ்லேவா வந்து எந்த ஐலாண்டுக்கு அனுப்பிச்சாங்களோ அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரி, எனக்கு அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறாங்க. ராஜமாதாக்கு நயனா மேல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது பார்க் மூலியமாக வந்ததுங்க. ஏன்னா பார்க் தான் வந்து நயனாக்கு ஸ்பைக்கான ட்ரைனிங் மார்ஷல் ஆர்ட்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ராஜமாதாக்கு பார்க்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பார்க் இந்த நயனாவை ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனாலே நயனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க நயனாவோட தலைமையில சில பேத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைட்டிங்கான ட்ரைனிங்ல கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதுல 2 ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி ஹார்பருக்கு கூப்பிட்டு வந்து நயனா சொல்றாங்க, இதை பாருங்க, இங்க இதுக்கப்புறமாக நீங்க நின்று கார்ட் பண்ண வேண்டியதுதான் உங்க வேலை. ரூபாக்கு எந்தெந்த கப்பல்ல இருந்து கூட்ஸ் வருது அப்படிங்கறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சைடு தேவோன் கூட தேவனோட ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த 2 பர்சன்ட் வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்க சொன்னது சரியா போயிடுச்சு, அந்த அன்னிக்காரியோட ஆட்கள் எல்லாம் எங்களை வந்து பிடிச்சி விசாரிச்சாங்க, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சீ ஃபுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாத்தையும் பை பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. குட் அப்படின்னு தேவோன் சொல்றாங்க. அதுக்கப்புறமாக தேவோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் மேன் ஆள் விட்டு அனுப்பிச்சிருப்பாரு. தேவோன் வந்து பாக்குற பிசினஸ் மேன் சொல்றாங்க, யாருன்னே தெரியல தேவோன், சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் மேன் எல்லாத்தையும் வந்துட்டு யாரும் கேதர் பண்றாங்க, அது யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த அன்னிக்காரி ஜெயில இருக்கிற சீஃபியை பார்க்க வரா. வாங்கம்மா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த மாதிரி இந்த ஜெயில ஒரு கைதி இருப்பாரு, அவர் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்போ ஆமா செல் நம்பர் 5ல இருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. அப்போ ஜெயிலரை வெளியே அனுப்பிச்சிட்டு தான் பேசுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து எங்களோட பிசினஸ்ல வந்து ஒரு முக்கியமான பர்சன், அவர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அவர் எதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த பிரச்சனைக்கு தான் போலீஸ்ல போயிட்டு கேஸ் எல்லாம் வந்து ப்ரூவ் ஆகி உள்ள வந்து உட்காந்துருக்காரு. ஆனா பணத்துக்காக, அதுவும் ஒரு ரூபா மேடம்காக கண்டிப்பா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த ஆள் வந்து ரிலீஸ் பண்றதுக்கும் ஒத்துக்கிறான். வெளியே தான் அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னிக்காரி வந்து என்னங்க எல்லாம் கரெக்டா போயிருக்கு, அப்படியா சரி எல்லாம் கரெக்டா போகட்டும், நம்ம பிளான் படியே போகட்டும் அப்படின்ட்டு ஒரு பூடகமாவே பேசிப்பாங்க. அதுக்கப்புறமா வாடனை கூப்பிட்டு அந்த செல் நம்பர் 5ல இருக்கிற ஆளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவனுக்கு வேற ஒருத்தன அந்த செல் நம்பர் 5ல போய் அவன் பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் பண்ண முடியாது, அவன் ஸ்மக்லிங் பண்ணவன் பெரிய டேஞ்சரான ஆளு, சொல்றத சைடு அப்படின்றாங்க. வாடனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சரின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ரூபா வீட்டுல இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஹெட்மெய்டு, அவங்களுக்கு எப்படியாவது ஜங்க செடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பர்ஃபியூம் அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிசினஸ் எல்லாம் நடக்கிற இடத்துக்கு வர்ற சமயத்துல இங்க இருக்கிற அடியாளுக்கு இந்த அம்மா மேல ஒரு கண்ணு, உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறான். அவங்க பலாரும் ஒரு அரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக ராஜமாதா அனுப்பிச்சாங்க இல்லைங்களா பர்சனல் பாடி கார்டு நயனா பத்தி தெரிஞ்சுட்டு வர சொல்லி அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இப்போ கவர்னர் ஆஃபீஸ்ல தான் கிளர்க்கா என்ன வேலை செய்யற அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறப்போ அங்க வந்து அந்த மீனவர்களுக்காக ஒரு பிரேயர் நடந்தது. அந்த செரிமனில நயனா தான் ஒரு முக்கியமான புக்ல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் வாசிச்சு, அதனால கவர்னர் வந்துட்டு நயனாவை கிளர்க்கா ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஓகே நான் அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஜி எல்லா அதிகாரிகள்கிட்டயும் பேசுறாங்க. பேலஸ்குள்ள இருக்கக்கூடிய கார்ட்ல இருந்து எல்லார்கிட்டயும் பேசி என்னென்ன தகவல் கேதர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து அரசர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமாக அரசர் பர்சனல் மேடை கூப்பிட்டு எங்க அம்மா ராஜமாதாவை நான் பார்க்க போகணும், அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அரசரை பார்த்துட்டு ஜி வெளியே வர்றப்போ எதிர்த்து நம்ம தேவோனை பார்ப்பாங்க. தேவோனை பார்க்குறப்போ ஜி இருந்துட்டு இதை பாரு, உங்ககிட்ட பவர் இருக்குன்னு ஆடின, இப்போ உன்னை விட பவர் எனக்கு இருக்கு, நான் பண்ற வேலையில ஓவர் நைட்ல உன் பொசிஷன் போக போகுது அப்படிங்கிறப்போ நம்ம தேவோனெல்லாம் ஜியை வந்து ஒரு போட்டியாவே நினைக்கல, நீ எல்லாம் லிஸ்ட்லயே இல்லடா அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாரு. ஆனா நம்ம தேவோன் கண்டுபிடிச்சிட்டாரு. சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்றவங்க எல்லாத்தையும் ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, இந்த ஜி தான். இப்போ அவன் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கான். அது என்ன ஏது நான் கண்டுபிடிச்சது கரெக்டான போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நயனா வந்து பார்த்து இந்த மாதிரி ராஜமாதா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கம்மா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு கூப்பிட்டு வருவாங்க. அரசரும் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா நான் ராஜமாதாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிட்டத்தட்ட பார்த்துக்கிற ஸ்டேஜ். நம்ம நயனா பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ராஜமாதாவோட சேம்பருக்கே போயிட்டாங்க. ஆனால் அது நயனா அப்படிங்கிறத அரசர் பார்த்துட்டாரு. உடனே திரும்பி அவ்வளோதான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன், ராஜமாதாவை இன்னொரு நாள் பார்க்கலாம், சேம்பருக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே தன்னோட பாடி கார்டுக்கு கண்ணசைவிலே சொல்லிடுறாங்க நயனா எதுக்காக ராஜமாதாவை பார்க்க வந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டுவான்னு சொல்லி. நம்ம நயனா உள்ள வந்ததும் பயங்கரமான கவனிப்பு, டீ எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போதான் ராஜமாதா கேட்பாங்க, ஏமா நீ ஸ்லேவாவே போயிருக்க, அவ்வளோ பிரச்சனை நடந்தப்போ ஏமா நீ என்கிட்ட சொல்லலை, எனக்கு தெரியப்படுத்திருக்கலாம்ல அப்படிங்கிறப்போ காட்டியெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஐயோ நான் இந்த மாதிரி உங்க பர்சனல் பாடி கார்டு கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவர் தான் வந்து இதுக்கப்புறம் இதை பத்தி என்கிட்ட வந்து பேசாதேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு காட்டியெல்லாம் கொடுக்காம, இல்லை ராஜமாதா உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்றது அப்படிங்கிறப்போ என்ன தொந்தரவா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்ல சொல்லி. சரி ராஜமாதா மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் ஏதாவதுனாலும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா ஸ்லேவா போய் அங்கிருந்து இப்ப கவர்னர் ஆஃபீஸ்ல கிளர்க்கா வந்து உட்காந்துருக்க. அப்பவே புரியுது நீ எந்த அளவுக்கு புத்திசாலி பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் பார்க்க கூட ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. எனக்கு மார்ஷல் ஆர்ட்லாம் சொல்லி கொடுத்து நான் அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணியிருக்காரு. சரிம்மா உன்னை நான் இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பின்னை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அப்படியே கண்ணெல்லாம் விரியுது. நம்ம நயனாக்கு அதிர்ச்சி ஆயிடுறான். ராஜமாதா நோட்டீஸ் பண்ணிட்டு ஹேர் பின் முன்னாடியே பார்த்திருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ இல்ல ராஜமாதா ரொம்ப அழகா இருக்கு, விலை மதிப்புள்ளதாக இருக்கா, அந்த ஆச்சரியத்துல பார்த்தா அப்படின்னு நயனா சமாளிச்சிடுறா. சரிம்மா இதை பாரு, இது வந்து நீ எந்த ஜெயில லேடி வார்டனா இருந்தியோ அந்த ஜெயில இருந்து தான் கிடைச்சுதான், யாருக்கு சொந்தமானது, எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்ததுன்னு எனக்காக கண்டுபிடிச்சு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. சரி ராஜமாதா கண்டுபிடிச்சு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நயனா வந்துருவாங்க. அரசருக்கு பரபரன் இருக்கு, ஐயோ நம்ம நயனாவை மீட் பண்றது தெரிஞ்சு போச்சோ, நயனாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு தான் பரபரன் இருக்கு. பட் அரசரோட பாடி கார்டு வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அரசரே, ராஜமாதா வந்து அவங்க பாடி கார்டு கிட்ட சொல்லி நயனா பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நயனா ஸ்லேவா போனது வரைக்கும் தான் வந்து அந்த பாடி கார்டுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு மேல தெரியல. ராஜமாதாக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணு கூப்பிட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி நயனாவோட உயிரை காப்பாத்தினதே ராஜமாதா தானே, ஜங்கு கிட்ட இருந்து ரூபா கிட்ட இருந்தும். அதுக்கப்புறமாக நயனாக்கு என்ன நடந்ததுங்கிறதே ராஜமாதாக்கு தெரியலையா, அதனாலதான் சும்மா கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மத்த விவரமும் இவருக்கு தெரியல. அப்போ நான் நயனாவை மீட் பண்ணது ராஜமாதாக்கு தெரியல அப்படிங்கிறப்போ இல்ல அரசரே அதை பத்தி எதுவுமே ராஜமாதாக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ராஜமாதா கிட்ட பேசிட்டு நயனா அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பா கவர்னர் ஆஃபீஸ்க்கு. அந்த இடத்துக்கு வர்றப்போ அரசரோட பர்சனல் மேடே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்கம்மா இங்க என்கிட்ட ஒண்ணுமே சொல்லி அப்படின்னு நயனா கேட்கிறப்போ இல்ல நீ ராஜமாதாவோட சேம்பருக்கு போறதை நான் பார்த்தேன், எதுக்கு கூப்பிட்டாங்க என்ன எதுன்னு கேட்கறதுக்காக தான் நானே வந்தேன் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு ஹேப்பி என்கிட்ட காமிச்சிங்க இல்லையா, அதையே ராஜமாதா காட்டி இது அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து தான் கிடைச்சிச்சு, நீ அந்த ஜெயில தான் நான் வார்டனா ஒர்க் பண்ற, எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இந்த பாரு ராஜமாதா கிட்ட சொல்லிடு, அந்த ஹேர் பின்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, அது நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரன்னு பேசுவாங்க. ஏன் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அந்த ஹேர் பின்னுக்கு பின்னாடி என் அப்பா யாரு அப்படிங்கிறதுக்கான ரகசியம் ஏதாவது இருக்கா, ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்போ ஆமாமா அந்த ஹேர் பின்னுக்கு பின்னாடி உன் அப்பா யார் அப்படிங்கிறதுக்கான க்ளூ இருக்கு, ஆனால் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நயனாக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. ஏன் மறைக்கிறீங்க ப்ளீஸ், என்னை பற்றின விஷயம் தானே சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்போ மறைக்கணுங்கிறது இல்லாமல் நாங்களே இன்னும் கரெக்டாக தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க ஜெயில தான் காட்டுறாங்க. அதுதான் அந்த அன்னிக்கிழமை சொல்லிட்டு போயிருப்பா இல்லைங்களா, செல் நம்பர் 5ல இருக்கிற பர்சன் வந்து இங்க பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆள், அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதன் வகையில் அவங்களை ரிலீஸ் பண்றாங்க. அடியாள் வந்து அந்த பர்சனை கூப்பிட்டு போறாங்க, இவருக்கு பதிலாக இவர் ஜெயில இருப்பாங்க அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் செல் நம்பர் 5ல இருந்து எந்த பர்சனை ரிலீஸ் பண்ணாங்களோ அவர் வீட்டுல இறந்து கிடக்குறாரு, யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க. இது போலீஸுக்கு தெரிய வந்ததும் அடுத்த செகண்ட் ஜெயிலுக்கு தான் வராங்க, வார்டனை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி இந்த கைதி ஜெயில இருக்க வேண்டியவன் அவன் எப்படி வெளியே வந்தான், அப்ப அவனை கொன்னது வந்து வார்டன் தான், அதுக்கான ஆதாரம்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, மர்டர் கேஸ்ல தான் வார்டன் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இது சாய்க்கு தெரிஞ்சதும் ஓடோடி வந்துட்டு நயனா கிட்ட சொல்லுவாங்க, யாரையோ மர்டர் பண்ணதாக வார்டனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. நயனாக்குன்னா பயங்கர ஷாக்கு. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.